அசால்ட்டாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுடுவான். அவன் குடிக்கிறான்னு கேவலப்படுத்துறீங்க. ஏன் குடிக்கிறான்? நம்மால் 5 கிலோ வெயிட்டை ட்ராலியில் வச்சு தள்ளி போகிறான். நம்ம மது பிரியர்கள் 50லேருந்து 100 கிலோ இருக்கிற வெயிட்டை ஒரே கையால் அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு அவ்வளோ அடி 15 அடி லாரி ஹைட்டு, அந்த ஹைட்டை கையே பிடிக்காம படியில் தூக்கி போடுவான். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்தமாரி உழைக்கிறவன் மதுவை குடித்தாதான் அவனுக்கு புத்துணர்ச்சி வரும். அப்போ தான் அவன் மறுநாள் எழுந்து வேலைக்கு செல்ல முடியும். இல்லைன்னா அவனும் நம்ம பட்டதாரிங்க மாதிரி 5 நாளைக்கு அல்லாக்கா மல்லாக்கா படுத்துக்குவான். அவனால் ஏற்றுக்க முடியாது. அவனும் மனுஷன் தானேயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மது சாப்பிடுங்க, தவறு இல்லை. அது நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து. நீ ஏசி ரூமில் உட்காந்து நான் மது சாப்பிட்டு வேலை செய்கிறேன்னா அது செட் ஆகாது. நீ மயங்கி சொர்க்கலோகம் போகிற மாதிரி தூங்கிடுவேன். இவன் வெயிலில் செய்கிற வேலைக்கு அந்த மதுவை அளவோடு அருந்தினான்னா வளமோடு வாழ்வான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு குவார்ட்டர் குடித்தான்னா ஒரு மூட்டையை அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போடுவான். 2 அல்லது 3 குவார்ட்டர் குடித்தான்னா இவனை தூக்கி போகிறதுக்கு இன்னும் 4 பேர் தேவைப்படும். அதனால் இந்த குடிகாரர்கள்ங்கிற மது பிரியர்கள் இல்லைன்னா நம்ம நாட்டில் நிறைய வேலைகள் ஸ்தம்பித்து விடும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு இனிமேலாவது இந்த மது பிரியர்களை, அடையே குடிகாரம் போகிறான் பாடுறா, அடைய குடிகாரம் வீந்து கிடக்கிறான் பாடுறா, அதான் பாடுறா குடிகாரன் ஆயிடா அப்படின்லாம் வையாதீங்க. அவனும் ஒரு மனுஷன்தான். அவன் கஷ்டத்துக்கு அவன் குடிக்கிறான்யா. அவன் குடிக்கலைன்னா அதை வெயிட்டை தூக்க முடியாது. புரியுதா? அவன் ஏன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை அவனுக்கு. எப்படி 3 வேளையில் ஒரு வேளை தான் சாப்பிடுவான். அந்த ஒரு வேளை சாப்பாடும் 2 மூட்டை சாப்பிட்டு தூக்கி போட்டான்னாக்கா ஜீரணமாகிடும். அப்புறம் அவன் அந்த வெறுமத்தோடு போய் திருப்பினும் இன்னொரு குவார்ட்டரை குடித்தான்னா மயங்கத்தானே செய்வான். மயக்கம் வந்து ரோட்டில் விழுறான். இதை நான் சும்மா சொல்லலை.